இப்பேற்பட்ட கதி ஏற்பட்டது என திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மீண்டும் சென்று அவரை வழிபட்டால் உங்களுடைய குறை தீரும். உங்கள் இருவரை நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அழைத்து செல்கிறேன். அப்படியா? என்னடா என்னுடைய மன கஷ்டங்கள் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு சென்றார். அவரால் ஏற்பட்ட குறை அவரே தான் தீர்க்க வேண்டும். முருக பெருமான் தான் தீர்க்க வேண்டும். அவருடைய வாக்கு பிரகாரம் அந்த திருச்செந்தூர் ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுகா உன்னை விட வேறு தெய்வம் இல்லையே. அப்படி சுக்குக்கு இருந்த மருந்தும் இல்லை, வேலைக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை சொல்லுவாங்க. முருகா செந்தூர் வாடி இருக்கும்படியான 3 குழந்தைகளும் முருகனை வேண்டி இருக்கிற நேரத்தில் அதை திருச்செந்தூர் சென்று வெடிவேலை
காகிதத்தை உண்டதா கழுதை கழுதை உரியவன் சரஸ்வதி சரஸ்வதி அமைவதோ தாமரை தாமரை அந்த தாமரை மலர்வதோ தடாகம் 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 கலப்பதோ சமுத்திரம் சமுத்திரம் சமுத்திரத்தில் ஆதிசேஷன் ஆதிசேஷனை ஆதியாக ஒரு சக்தி சக்தி காரணமான எங்க சிக்கலுக்கு என்ன நடக்க போகுது இருந்து பார்த்தாதான் நாளைக்கு சிக்கலின் கொடுமையால் அவங்களுக்கு என்ன ஏற்படுறது ஆட்டம் பார்த்ததுக்கு அர்த்தம் இல்லை போனீங்க நீட்டுவதோ வீணைக்கு உரியவள் சரஸ்வதி சரஸ்வதி அமர்வதோ தாமரை அந்த தாமரை மலர்வதோ தடாகம் கலப்பதோ சமுத்திரம் சமுத்திரத்தையும் சேர்த்து சுமப்போன்னு ஆதிசேஷன் ஆதிசேஷனை ஆதியாக அணிந்து போகிற நன்மை சக்தி சக்தியின் சகோதரன் கண்ணன் கண்ணனின் வாழ்வுமாத்த கோல் திருவாகிய லட்சுமி அந்த லட்சுமி டாக்கம் பொருந்திய இதோ இந்த சபையிலே மாதா பிதா குரு தெய்வம் யாரு மாதா பிதா குரு தெய்வம் இன்றைக்கு எதற்காக நாடகம் முருகபெருமானுக்காக ஆமா யார் முருகபெருமானுக்காக அது என்ன அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா ஓனர் என்ன வருது கிரிவரசாபுரி பட்டணம் கிரிவரசாபுரி பட்டணம் கிரிவரசாபுரி பட்டணத்தை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் எப்படி கிரிவரசாபுரி பட்டணம் பிரகாஷ் சொல்றீங்க அது எப்படி கேட்கிறேன் பிரகாஷ் பிரகாஷ் எப்படி கிரிவரசாபுரி சொல்ற அப்பா மலைகள் தூண்டு நாடு மகள்நாடு மகள்நாடு என்பவள் சரசன் அவனுடைய நாடு மலைகளால் அதனால கிரிவரசாபுரி பட்டணம் இந்த நாடு மலையால் தான் சூழ்ந்துக்குது ஏன்னு கேட்டா காது விட்டு காது விட்டா செல்ல மலைகளால் சூழ்ந்தப்பட்டனால் அதனால கிரிவரசாபுரி பட்டணம் அப்படி பிரகாசம் கொண்டு வந்து நாளைக்கு வந்திருக்கிறார்கள் விளக்கா அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் பெண் சமரில் அஞ்சாயில் என்ன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு வேல் நிரப்பி முருகால் தோன்றும் முருகா 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 வென்றோது தமிழ் கடவுள் முருகன் எப்படி தமிழ் எப்படி தமிழ் கடவுள் நான் எப்படி தமிழ் கடவுள் கையில ஒரு தோசை தமிழ் கடவுள்னா நான் தாண்டா எப்படின்னு கேட்டா உயிர் வைத்த எத்தனை 12 எழுத்து உயிர் எழுத்து 12 எழுத்து எனக்கு இருப்பதா 12 கரங்கள் சரி மெய் எழுத்து எத்தனை 18 அது எப்படி தெரியுமா எனக்கு கண்கள் எத்தனை 2 12 கண்கள் 6 தலை 12 6 18 மெய் எழுத்துக்கள் அப்படி சொல்றியா அதோடு இல்ல இன்னொரு எழுத்துக்கு தெரியுமா என்ன எழுத்து ஆயுத எழுத்து அது ஒண்ணு இது என்ன இது அந்த தோசி
டேய் அத மட்டமா நினைக்காத சூரனை பெரிய சூரன் ஆயுதம் இருக்குன்னா 3 புள்ளி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சூழலுக்கு பார்க்கலாம். 3 புள்ளி வடிவமா இருக்கு பாரு. அதனாலதான் நான் தமிழ் கடவுள் ஒழுங்க கட்டு அவரே கட்டுத்தான் மாங்கனிக்காக என் அண்ணனுக்கு அடி பெரிய சண்டைடா. ஆமாண்டா போயா நீ நாலு மாநிலம் ஒரு போட்டு வாங்கி ஆளு போய் சாப்பிட்டோம். சண்டை வந்து நான் கோமணத்தோடு பழனி போயிட்டு இருந்தேன். கோயம்புத்தோடியா அதான் சொல்லுடா திருத்தணி முருகனுடைய ஆமா அரங்கராவன் சட்டம் முருகா இதோ நீங்கள் யார் எங்கள் மூதாட்டியின் அவை மூதாட்டியின் நீங்கள் யார் எதற்காக திருச்செந்தூர் என்னை நாடி வருகிறீர்கள்? அதற்கு வேண்டி காரணம் என்னப்பா? உனக்கு தெரியாதது ஒன்று தெரியாது. நாங்கள் தெரிவித்தால் நீங்கள் தெரிய போவது கிடையாது. அத்தனையும் தெரியும். உண்மைதான். இருந்த போது எங்களுடைய இக்கத்தை தீர்க்க வேண்டும். உடைய பாதத்தில் நாங்கள் தன்னாடியோ அப்பா, இந்த பாவம் ஏன் வந்தது? அந்த பாட்டன் பாட்டி செய்த பாவம். மூன்று தலைமுறைக்கு முன்னமே உனது பாட்டன் பாட்டியானவர் இகழ்ந்து தெய்வங்களை இகழ்ந்து பேசியதாலும் இடாமல் போட்டதாலும் இந்த பாவம் வந்தது. ஒரு மனிதனானவன் எதை கொடுக்கிறானோ கொடுக்கவில்லையோ பிள்ளைகளுக்கு பாவத்தை சேர்த்து வைக்க கூடாது. தர்மம் செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனா கர்மம் செய்யாது இருக்கக்கூடாது. அதனால ஆதியிலே உனது முப்பாட்டு தலைவரிலே செய்த பாவமானது உங்களை சுற்றியது. ஆனால் இன்று திருச்செந்தூர் வந்துவிட்டீர்கள், இந்த பாவ வினையானது தீர்ந்துவிட்டது. எங்களுடைய பாவ விமோசனம் தீர்ந்து விட்டது சொல்கிறாயே. ஆமா, எங்கள் தாய் தந்தை இருக்கின்றார்களா இல்ல உயிரோடு இருக்கின்றார்களா? அதானே இறந்து விட்டார்களா? அதானே தெரியாமல் அதோ 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 பார் என்றார். ஆமா, இதோ பெருத்த குகை தெரிகிறது, ஆமா, மலை தெரிகிறது. இந்த மலையிலே மலைதான் தெரிகிறது ஒழிய என் தாயை காணோமே என்று தெரிவிக்கிறாய். அப்பா, உனது தாயானவனை ஒரு அசுரனானவன் துரத்தி கொண்டு சென்றான். புறத்து சென்று விட்டார். அப்படி துரத்தும் போது அந்த பெண்மணி முருகா என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அதை உள்ள பகுதியிலே அந்த பதகமாக குகைக்குள்ளே சென்று விட்டார். புகுந்து கொள்ளும் பொழுது அந்த பெண்மணியானது என்ன தெரிவித்தது என்றால், ஐயா முருகா கடவுளே, என் கற்பானது உண்மையாக இருக்குமா இருந்தால் இந்த குகையானது
என் இனத்தார் வந்து கரம் வைத்தால் இந்த குகை திறக்க திறக்கப்படும். இல்லை என்ன அப்படி என்று என் தாயாகப்பட்டது திறக்கப்படாது. அப்படி அந்த சபை கையை வைத்தால் இந்த குறை துறக்கவே கூடாது. அப்படி என்றால் அதனால் சென்று வைக்கலாமா? வந்து பார்க்கலாம். புரியுது. அதோ காக்கும் கடவுளான இந்த காக்கும் கடவுளாக கந்த பெருமான் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைகளை சுஞ்சி பையன் சின்ன பையன் சின்ன பையன் அவன் கையில கோசு காண்டி தாரிகன் சூரபத்மன் பாதுகாவலி சொல்லக்கூடிய மூதாதிகளை எதிர்பார்த்துன்ற ஓடு ஒழுங்கா ஓடு. என்ன மிரட்டியா என்னடா என்ன மிரட்டிய வர்க்கம் வளர்த்து விட்டு வச்சுக்கிறேன். துள்ளுங்கால எண்ணி எண்ணி இவ்வளவு நேரமாக திருமலை ஆச்சுதே. கையில கட்டுனா அணை எடுத்து செத்து விட்டான். தாரிகன் சூரபத்மன் பாதுகாவலி சொல்லக்கூடிய அதுள்ள கதைக்கு மனைவி இதை மாட்டாயா? நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு கருத்து என்னப்பா, உன்னுடைய ஆலயத்திற்கு வந்த பிறகு எங்களுடைய குறையெல்லாம் நீர்ந்தது. தீர்ந்த பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை. சின்ன ஆசை தெரியுமா? இதற்கெல்லாம் வழிதுணையாக இருந்த எங்கள் தாய்மாமனுடைய பிள்ளை அதோ சூடாமணிக்கு என் தங்கியாருக்கும்படியான கவிதாமணியை திருமணம் செய்து போகும். முன்னதாகவே என் கருத்தினார் அதை கொடுத்தால் திருமணம் செய்து தாய்மாமனுடைய பிள்ளை என் தங்கச்சி பாவா அவன் கையில வச்சுக்கிட்டு கொடுப்பான். உங்கள் வார்த்தையோட சித்தம்
இந்த கலியுகத்திலே இது அண்ணனுக்கு உங்களுக்காக நானே அவங்க வீட்டுல போய் சாப்பிடலாம். எங்கள் தங்கைக்கு திருமணம் செய்து வச்சது மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நீங்களுடைய ஆழத்தை இருங்க. செய்து வரோம். நீங்க செல்லுங்க. அப்பா, இதற்கெல்லாம் காரணமாக இல்லை. நம்ம சித்தன் இருக்கிறாங்க. நாட்டை வீட்டை எல்லாம் படித்துக் கொண்ட தேவையில்ல. நம்மளை சொல்லி குட்டி கைது மேல உட்கார வச்சு அவளை முட்டி அடிச்சு விடணுமா? உட்காரு 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 உட்காரு